நான் இதை அடிக்கடி நினைப்பேன். ஷோபா சந்திரசேகர் அவர்களும் திரு சந்திரசேகரும் எப்படி வந்து திரு விஜய் வந்து மேடை ஏறும்போதோ இல்லை சிஎம் ஆகும்போதோ என்ன மாதிரியான உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி உணர்ச்சி எனக்கு, நான் ஜென்ரலாகவே அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலான கேரக்டர். நேற்று நான் அவரை சந்திக்கும் போது கூட கொஞ்சம் நேரத்தில் எமோஷனல் ஆகிட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது அவரே பயங்கர ஆச்சரியப்பட்டு, என்ன சார் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க நீங்கள்? நான் சொன்னேன், உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றி இல்லை சார். நான் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் உங்கள் வெற்றியை நான் வேறு விதமாக பார்க்கலாம், என்னுடைய விமர்சனங்கள் வைக்கலாம். இது நான் விமர்சனமே வைக்கிறதில்ல, மகிழ்ச்சியை மட்டும்தான் தெரிவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் ரொம்ப உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம்லேயே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃப்ரேம் ஒன்று, போர்ட்ரேட் ஒன்று பண்ணி அதில் கீழே வந்து ஒரு சிம்மாசனத்தை மட்டும் ஒரு 3Dயாக பண்ணி, அதாவது அந்த ஃப்ரேமை விட்டு ப்ரொஜெக்டாகி வெளியில் வந்திருக்க மாதிரியான ஒரு சிம்மாசனம், அதையும் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒரு கிங் மாதிரி மிஸ்டர் விஜய் இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நண்பர் ஸ்ரீதர் வந்து அதை அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு 4-5 நாளாக தவம் இருக்குது அவர்கிட்ட போகிறதுக்காக. அதை எடுத்து காமிச்சோன்னே அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்தாரு. அப்புறம் நான் வாசித்து காமிச்சேன். மெதுவாக ரொம்ப யோசித்தார், நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. அப்புறமேல அதை ரசித்தார். நான் எழுதியிருக்கிறது வந்து சினிமாயனம் டு சிஎம் ஆசனம், சினிமாயனம் டு சிஎம் ஆசனம். அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டு விஜய பேரரசாக அரியணையை அலங்கரிக்கும் உலக அரசியல் அதிர்வின், அதிர்வினில் வந்து தமிழ் எழுத்துக்களாக இல்லாமல் அதிர் தமிழாகவும் WIN வந்துட்டு இங்கிலீஷில் அதிர்வின் முதல்வருக்கு. இது வந்து எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆரம்பத்துலேருந்து நான் யாரையும் காப்பி அடிக்கிறது இல்லை. பட் நான் எழுதுகிற மாதிரி வேறு ஒருத்தரை காப்பி அடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அதில் வார்த்தை புரட்டல் கிரட்டல் நான் அதை ரசிப்பேன். இந்த அப்புறம் நான் எழுதுனதுக்கப்புறம் நான் உடனே அதை எடுத்து அப்படியே போட்டுற மாட்டேன். தமிழரசன் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர், ஏதாவது சந்திப்பிழைன்னா அவர்கிட்ட கொடுத்து திருத்திக்குவேன். அந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்க ஒரு 4-5 பேர்ட்ட அதை காட்டுவேன். அப்படி நான் இதை அவர்கிட்ட காட்டும்போது, அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டுன்னா, அரகஜான்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, அது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எப்படி சார் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதாகும்? நான் சொல்கிறேன், அவருடைய நெற்றில் இந்த மாதிரி ஒரு கருப்பு பொட்டு நான் சமீபத்தில் பார்க்குறேன். அது பேர் வந்து அரகஜான்னு ஒன்று. இப்போ உலகம் பூரா அது ஒரு பயங்கர வைரல் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் அரகஜா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அரகஜம் முழுகஜான்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரகஜாவை. அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு அது. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.